சற்று முன் திமுகவில் இணைந்த நடிகை மீனா. ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் மோடி. அதாவது பிரபல நடிகையான மீனா தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் பாஜகவில் இணையப் போவதாக வதந்திகள் உலா வந்தன. இதற்கு இடையே துணை ஜனாதிபதியை சந்தித்து பேசியது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனா விரைவில் மத்திய இணை அமைச்சர் ஆக்கப்படலாம் என தகவல்கள் உலா வந்த நிலையில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது தமிழ் சினிமாவில் வெற்றி கொடிகட்டி நாட்டி வருபவர் நடிகை மீனா. தமிழ் திரையுலகில் 45 ஆண்டுகளாக கடந்து வந்து பயணித்து வருகிறார். அவரது தாய் சித்தி என குடும்பமே கலை குடும்பம்தான். அவரது மகள் கூட விஜய்க்கு மகளாக திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். பேபி மீனாவாக நெஞ்சங்கள் எங்கே கேட்ட குரல், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்தார். எஜமான் படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் நடித்தார். அதற்கு பிறகு ராஜ்கிரனுடன் ராசாவின் மனசிலே படத்தில் நாயகியாக நடித்த அவர் முதலில் எஜமான் படத்தில்தான் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தார். முன்னதாக மீனா நடிப்பில் தெலுங்கில் ராஜ் பிரசாத் ஹீரோவாக நடித்த நவயுகம் படத்தில் 1990 வெளியானது. அதன் பிறகு அவர் தமிழில் ஒரு புதிய கதை படத்தில் புதுமுகம் பிரகாஷ் ஜோடியாக நடித்தார். அதற்கு பிறகுதான் எஜமான படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து முத்து படத்திலும் இந்த ஜோடி நடித்த நிலையில் அடுத்த படத்தில் பாடல்கள் அனைத்தும் மெகா ஹிட்டானது. ரஜினி மட்டுமல்லாமல் கமல், அஜித் என முன்னணி நாயகர்களோடு நடித்தவர் தெலுங்கு கன்னடம் என மிகவும் பிஸியாக இருந்தார். மேலும் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பிஸியாக இருந்தபோது வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டார். 2009ஆம் ஆண்டு இவர்களது திருமணம் நடைபெற்ற நிலையில் இந்த தம்பதிக்கு நைனிகா என்ற குழந்தை உள்ளது. இவர்தான் விஜயுடன் திரைப்படத்தில் நடித்தவர். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட வித்யாசாகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் மனம் உடைந்து போன மீனா மீண்டும் வருவதற்கு சில வருடங்கள் பிடித்தது. தொடர்ந்து மகளுக்காக வாழ்க்கையை தொடங்கிய தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று வருகிறார். இதற்கிடையே டெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமைச்சர் ஒருவரின் இல்லத்துக்கு மீனா சென்றது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கலாம் மாஸ்டர் தான் அவரை அழைத்து சென்றார் என கூறப்பட்ட நிலையில் திடீரென மீனாவுக்கு அரசியல் ஆசை வந்ததாகவும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து பாஜகவில் அவர் இணையப் போவதாகவும் தகவல்கள் உலாவின. ஆனால் அதுபோன்ற தகவல்கள் மீனா மறுத்து வந்தார். இந்த நிலையில்தான் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டு இருக்கிறார் மீனா. குறிப்பாக துணை ஜனாதிபதியை சந்தித்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் பாஜகவில் மூத்த தலைவரை சிலர் அவர் சந்திக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் பிரபலமான நடிகர்களை பாஜக கட்சி இழுத்து வருகிறது. அந்த வகையில்தான் குஷ்பு, சரத்குமார் உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர். மேலும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு முக்கிய பதவி அளிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. ஆக இப்படியான சூழ்நிலையில்தான் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் பாஜகவில் இணையப் போவதாக தவறான செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் உண்மையில் நான் பாஜகவில் இணையப் போவதில்லை. விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.